guys, welcome back to TNPC Social and Science. இன்னைக்கு வீடியோவில் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் தமிழில் டேர்ம் 3க்கு உண்டான இலக்கண பகுதிகள் 3 லெசன்ஸ்க்குமே பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி டேர்ம் 1, டேர்ம் 2 அதுக்கான இலக்கண பகுதிகள் 3 லெசன்ஸ்க்கும் கவர் பண்ணி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நாங்கள் 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 தமிழ் அண்ட் டேர்ம் 2 தமிழ்னு பிளேலிஸ்ட்டில் பிரித்து வச்சுருக்கோம். ஸோ அதில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இலக்கணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தான் நமக்கு நிறைய கொஷின்ஸ் மேக்ஸிமம் கேட்குறாங்க. ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். முதல் பாடத்துக்கு உண்டான இலக்கணமில் 4 வகை சொற்கள் கொடுத்துருக்காங்க. அதாவது 4 வகை சொற்கள்னால் என்னென்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதுதான் 4 வகை சொற்கள். ஸோ இந்த சொற்களை மீறின வேறு சொற்கள் கிடையாது. இந்த சொற்களுக்குள்ள வகைப்பாடுகள் இருக்கும். அதாவது பெயர்ச்சொல்குள்ள வகைப்பாடு இருக்கலாம், வினைச்சொற்குள்ள வகைப்பாடு இருக்கலாம், இடைச்சொற்குள்ள உரிச்சொற்குள்ள வகைப்பாடுகள் இருக்குமே ஒழிய இந்த 4 சொற்கள் தான் பேசிக் அப்படி சொல்கிறாங்க. தமிழில் சில எழுத்துக்கள் ஒரு எழுத்தான் என்று பொருள் தரும். சில எழுத்துக்கள் பல எழுத்துக்கள் சேர்ந்து ஒரு வார்த்தையான் என்னும் பொருள் தரும். ஸோ அந்த மாதிரி ஓர் எழுத்து ஒரு மொழியும் இருக்குது, பல எழுத்து ஒரு மொழியும் இருக்குது. ஸோ அந்த சொற்களில் அந்த எழுத்துக்குண்டான பொருள் தான் நமக்கு மெயினாக பேசப்படும். ஸோ இப்போ பூ அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு மலர்னு நாமளே அர்த்தம் சொல்லலாம். ஸோ பூ அப்படிங்கிறது ஒரு எழுத்தாக இருந்தாலும் அதற்கு மலர் அப்படிங்கிறது நமக்கு அர்த்தம் தெரியும். ஸோ இது ஒரு எழுத்துலேயே நமக்கு பொருள் தரும். அதே மாதிரி தங்கம் அப்படிங்கிறத ஒரு எழுத்தில் நம்மளால் சொல்ல முடியாது. ஸோ கோல்டு, தங்கத்தை ஒரு எழுத்தில் நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு பல எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பொருள் தந்தால் மட்டும்தான் நமக்கு தங்கம்னா ஆபரணம் அப்படிங்கிறது ஞாபகம் வரும். ஸோ அந்த மாதிரி சொற்களை 4 வகையாக பிரிச்சிருக்காங்க. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பெயர்ச்சொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ ஒரு பொருளை குறிக்கிற சொல் தான் பெயர்ச்சொல்லா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. அதாவது என்ன வேணாலும் இருக்கலாம். இந்த பெயர்ச்சொல் பாரதிங்கிற பெயர் அப்படியாகவும் இருக்கலாம், இல்லையா சித்திரை திங்கள் அப்படின்னு ஒரு காலத்தின் பெயராகவும் இருக்கலாம், இல்லை கண்ணு, மூக்கு, வாய் அப்படிங்கிறது நம்மளுடைய உறுப்புகளின் பெயராகவும் இருக்கலாம், இல்லைனா நீங்கள் ஓடுதல் அப்படின்னு நீங்கள் ஓடுதல்ங்கிறது ஒரு செயல், ஆனாலும் அது பெயர் சொல்லல சொல்கிறாங்க. ஓகேவா, ஓடுதலுங்கிறது ஒரு செயல் தான், ஆனால் அது ஏன் பெயர் சொல்ல சொல்கிறாங்க அப்படின்னா அது 3வது மனுஷன் நீங்கள் ஓடுறத பார்த்தா அவன் ஓடுறான் அப்படின்னு சொல்கிறது வேற, ஓடுதல் அப்படின்னு சொல்கிறது வேற. ஸோ இப்போ ஒரு போட்டியில் ஒரு மாணவன் பங்கு கொள்ளணும் அப்படின்னா அவன் இவ்வளவு தூரம் ஓடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அது பெயர் சொல்ல வகைப்படும். ஸோ இந்த பெயர் சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்குது. ஒரு வார்த்தை, ஒரு லைன் கொடுத்துட்டு இதில் பெயர் சொல்ல எழுதுங்க, வினைச்சொல் எதுன்னு கண்டுபிடிங்க, உரிச்சொல் எதுன்னு கண்டுபிடிங்க நம்மளை கொஷின் கேட்பாங்க. ஸோ அதில் ஓடுதல் இது நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும், வினைச்சொல்லா இல்லை பெயர் சொல்லான்னு. ஸோ இது அதில் மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அடுத்தது வினைச்சொல். அதாவது நீங்கள் என்ன ஒரு வேலை செஞ்சாலுமே அது வினைச்சொல் தான். எதாக இருந்தாலுமே, இப்போ வண்டி ஓட்டுறாங்க, அடுத்தது நடக்கிறாங்க, சமைக்கிறாங்க, அடுத்தது வேலை செய்கிறாங்க, எதுவுமே எல்லாமே ஒரு வினை தான். ஸோ வினை அப்படின்னா நீங்கள் இப்போ சும்மா உட்காண்ட்ருந்தீங்கன்னா கூட அதுவும் ஒரு வினை தான். ஸோ உட்காண்ட்ருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வினை என்னும் சொல்லுக்கு செயல், நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அது எல்லாமே ஒரு வினை தான். ஸோ வினை சொல்னால் ஃபார் எக்ஸாம்பிள் வா போய் எழுது விளையாடு, இது ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்தது இடைச்சொல். அதாவது பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் இணைக்கணும். இப்போ இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா வித்னா என்ன, ஐ எம் வித் மை ஃபாதர் அப்படின்னா நான் என் அப்பா கூட இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த வித்துங்கிறது உடன் அப்படிங்கிறத மீன் பண்ணுது. அதே மாதிரி தான் தமிழ்லையும் நான் எனது அப்பாவிடம் இருக்கிறேன் அப்படின்னா அந்த உடன் அப்படிங்கிறது தான் அந்த இடைச்சொல் அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் எனது அம்மாவும் கோயிலுக்கு சென்றோம். ஸோ இப்போ இதில் அம்மாவும் நானும் அதை இணைக்கிறோம் இல்லையா, ஸோ அந்த அப்படிங்கிறது இடைச்சொல். ஸோ எதையெல்லாம் நீங்கள் இணைக்க ஒரு 2 வேர்டை இணைக்கிறதுக்காக பயன்படுத்துகிறீங்களோ அது எல்லாமே இடைச்சொற்களில் தான் வரும். அப்படிங்கிறது நாம் இப்போவும் நார்மலாக யூஸ் பண்ணுறோம். மற்ற அப்படிங்கிறத நம்ம இப்போ யூஸ் பண்ணுறது இல்லை. நானும் இன்னொருத்தங்களும் அப்படின்னு தான் யூஸ் பண்ணுவோமே ஒழிய மற்றுங்கிறதெல்லாம் இப்போ மாறிடுச்சு நம்ம பேசி வழக்கில். ஸோ மற்றுங்கிறதும் ஒரு இடைச்சொல் தான். ஐ அப்படின்னா என்னென்னா
நீ இதை படி அதை படி, ஸோ நீ வந்து இந்த புக்கு கண்டிப்பாக படி அப்படின்னு ஒருத்தவங்க கிட்ட சொல்கிறதுல அந்த கண்டிப்பாங்கிறது வந்து இடைச்சொல் கண்டிப்பாக. அடுத்தது ஐ அப்படிங்கிறதுனா நீ இந்த திருக்குறளை படி, இந்த சிலப்பதிகாரத்தை படி, அதாவது இந்த புக் உனக்கு வந்து டிஎன்பிசிக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நீ இதை கண்டிப்பாக படி. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு இடைச்சொல் சேர்த்து தான் நம்ம பேசிகிட்ருக்கோம். அது ஆனால் நம்ம கூர்ந்து கவனித்தா மட்டும்தான் நமக்கு தெரியும். ஸோ இடைச்சொல் வந்து இதுதான், ஐங்கிறதும் ஒரு இடைச்சொல் தான். அடுத்தது உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்தி கூறுவது. அதாவது உரிச்சொல்னா என்னென்னா, மாபெரும் மனிதர் அவர் யார், அம்பேத்கர். ஸோ அந்த மாதிரி அவர் பெருமையாக சொல்கிறது. மகாத்மா காந்தி, அதில் மகாத்மா அப்படிங்கிறதே வந்து ஒரு பெருமை தான். அடுத்தது ஈவேரா பெரியார், அவர் பேர் ராமசாமி தான், ஆனால் அவரை நம்ம பெரியார் அப்படின்னு சொல்லி மிகைப்படுத்தி கூறுறோம். ஸோ இதெல்லாமே வந்து உரிச்சொற்கள் தான். ஒருத்தங்க அவங்களோட பொசிஷனில் இருந்து ரொம்ப ஹை லெவலில் பேசுகிறாங்க அப்படின்னா அது வந்து உரிச்சொல்லாக வந்துடும். அதுக்கு வந்து சால தவ நனி கூர்களி அந்த மாதிரிலாம் ஒரு பெரிய லைன்ஸே இருக்கும் உரிச்சொற்களில். அது என்னன்னு நம்ம போக போக பெரிய கிளாஸில் பார்ப்போம். இப்போதைக்கு இது தெரிஞ்சால் போதும். அடுத்தது இங்கே வந்து கற்றவை கற்றபின், அதாவது புக் பேக் மாதிரி. வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர் அப்படின்னா இதில் வந்து வந்து இடைச்சொல், வளவன் தங்கை அப்படிங்கிறது வந்து பெயர்ச்சொல். ஓகேவா? அதில் மாநகர பேருந்து அப்படிங்கிறதுமே பெயர்ச்சொல் தான். இதில் ஏறினர் அப்படிங்கிறது மட்டும் தான் வினைச்சொல். அடுத்தது நாள்தோறும் திருக்குறளை படி. திருக்குறளை ஐ வந்துருச்சா, அது வந்து இடைச்சொல். அடுத்தது ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர். இதில் சால சிறந்தது இது வந்து என்னது, உரிச்சொல்ல வந்துடும். அடுத்தது ஒரு குறள். மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம், மற்ற அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மற்ற அப்படிங்கிறது இங்கே இடைச்சொல், அதாவது 2 வாக்கியத்தையும் இணைக்கிறாங்க, அவ்வளோதான். ஸோ அடுத்தது இதோட புக் பேக்கு. இதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு சொல்லணும். படித்தால் ஐ மற்ற கு, இது எல்லாமே ஐ மற்ற கு அப்படிங்கிறது எல்லாமே ஒரு 2 வார்த்தைகளை இணைக்கிற சொல். படித்தால் அப்படிங்கிறது தொழில் பெயரில் வந்துடும். அடுத்தது பார்த்திங்கன்னா மதுரை கால் சித்திரை ஓடினான். இதில் கால் அப்படிங்கிறதும் ஒரு பெயர்ச்சொல் தான், சித்திரைங்கிறதும் பெயர்ச்சொல் தான், மதுரைங்கிறதும் பெயர்ச்சொல் தான். ஓடினான் மட்டும் வினை சொல்லாக வந்துடும். சென்ற வந்த சித்திரை நடந்த, இதில் வந்து சித்திரை தான் டிஃப்ரெண்ட்டானது. அடுத்தது மாநாடு ஐ மற்று, இதில் வந்து மாநாடு மட்டும் வந்து உரிச்சொற்களில் வந்துடும், மற்ற எல்லாமே இடைச்சொற்குள்ளே வந்துடும். அடுத்தது இன்னொரு புக் பேக் நாம் பார்க்க போகிறோம். இடம் அறிந்து பயன்படுத்துவோம். இந்த இதுலேருந்து கண்டிப்பாக நம்மளுக்கு கொஷின் கேட்பாங்க. என்ன அப்படின்னா, இப்போ ஓர் 2 வார்த்தை இருக்குது. இந்த 2 வார்த்தையை நம்ம எங்கே பயன்படுத்தணும்னு இருக்குது. இப்போ ஒரு அப்படிங்கிறத வந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி மட்டும்தான் இந்த ஒரு அப்படின்னு பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்கள்னால் என்ன? ஸோ இப்போ இக்கு ப்ளஸ் ஆ கா வருமா, அப்போ காங்காச்சா அந்த வரிசைகளில் தான் உயிர்மெய் எழுத்து. ஸோ அந்த எழுத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு பயன்படுத்தணும். அதாவது ஒரு பேருந்து. ஸோ இப்போ பே அப்படிங்கிறதுனா இப்போ ப்ளஸ் ஏ சேர்ந்தது தான் பே. ஸோ ஒரு பேருந்துன்னு சொல்லலாம். ஆனால் ஒரு ஊர் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படிங்கிறது உல, அதாவது உயிரெழுத்துக்களில் வந்துடும். ஸோ உயிரெழுத்துக்கள் முன்னாடி நாம் ஓர் பயன்படுத்தணும். உயிர்மெய் எழுத்துக்கள் முன்னாடி நம்ம ஒரு பயன்படுத்தணும். உயிரெழுத்துக்கள் முன்னாடி தான் நம்ம பயன்படுத்தணும், ஓர் பயன்படுத்தணும். ஸோ அப்போ ஓர் ஊரில் அப்படி தான் சொல்லணுமே ஒழிய ஒரு ஊர்லலாம் சொல்லக்கூடாது. ஓகேவா? ஸோ ஒரு இப்படி தான் பயன்படுத்தணும். இது கண்டிப்பாக டிஎன்பிசி கொஷின்ஸில் கேட்குறாங்க. அடுத்தது அஃது அது, 2க்கும் மீனிங் ஒன்று தான். ஆனால் அஃது அப்படிங்கிறத உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் பயன்படுத்தணும். ஓகேவா? அதே மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி அது அப்படின்னு பயன்படுத்தணும். அது இங்கே உள்ளது அப்படின்னு ஈங்கிறது ஒரு உயிரெழுத்து. ஸோ உயிரெழுத்துக்கு முன்னாடி அஃது பயன்படுத்தணும். நன்றாக, அது நன்றாக உள்ளது, அது அப்படிங்கிறத வந்து உயிர்மெய் எழுத்துக்கு முன்னாடி பயன்படுத்தணும். ஸோ ஒரு வாக்கியம் கொடுத்துட்டு நம்மளை வந்து இதை சீரமைச்சு எழுத சொல்லுவாங்க. எப்பயுமே டிஎன்பிசியில் எப்படி ஒரு கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன? முன்னாடி எப்பயுமே ஓர் தான் பயன்படுத்தணும். ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது, இதுதான் ஆன்சர். ஸோ அவ்வளோதான். இந்த லெசனுக்கு உண்டான இலக்கணம் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் லெசன் பார்க்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செகண்ட் லெசனுக்கு. செகண்ட் லெசனில் இலக்கணம் வந்து பெயர்ச்சொற்களில் வகைகள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? ஸோ எதெல்லாம் பெயர்ச்சொல் அப்படின்னு சொல்லலாம்னா,
மதுரை அப்படிங்கிறது பெயர் சொல் தான். சென்னை அப்படிங்கிறதும் பெயர் சொல்லலாம். மூக்கு அப்படிங்கிறதும் பெயர் சொல் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பொருள் எடுத்து எந்த பொருள் செல்ஃபோன் ஆகட்டும் பாட்டில் ஆகட்டும் எது எடுத்தாலுமே அது ஒரு பெயர் சொல் தான். ஸோ இந்த பெயர் சொல்ல வகைப்படுத்துகிறாங்க. எப்படி அப்படின்னா பொருட்பெயர், நீ பொருளாக எந்த ஒரு பொருளை பெயர் சொன்னாலும் அது வந்து ஒரு பெயர் சொல்குள்ளே தான் வரும். ஸோ பொருட்பெயர் எல்லா பொருளும் இதில் அடங்கிடும். அடுத்தது இடப்பெயர், எந்த ஒரு இடமா இருந்தாலும் அது பெயர் சொல்குள்ளே தான் வரும். அடுத்தது காலப்பெயர், காலம் அதாவது சித்திரை திங்கள், அதே மாதிரி போன மாதம், இந்த மாதம், அடுத்த வாரம், நாளைக்கு, இன்னைக்கு எல்லாமே காலப்பெயர்க்குள்ளே வந்துடும். அடுத்தது சினைப்பெயர்னா உறுப்புகளின் பெயர்கள் தான் சினைப்பெயர். அடுத்தது பண்பு பெயர் அப்படின்னா புன்முறுவல், நகைச்சுவை, இது எல்லாமே பெயர் சொல்கலாம். அடுத்தது தொழில் பெயர், ஒரு தொழில் இவர் செய்கிறாரு, இவர் என்னப்பா செய்கிறாரு, இந்த தொழில் செய்கிறாரு. ஸோ அவர் தொழில் செய்கிறது வினை சொல்லாக இருந்தாலும் அதை ஒருத்தவங்க சொல்கிறது வந்து தொழில் பெயர். ஓகேவா? ஸோ இந்த தொழில் பெயர் மட்டும் தள்ளுன்னு தான் முடியும். அதாவது ஆடுதல், பாடுதல், ஓடுதல் அந்த மாதிரி முடிகிறது எல்லாமே பெயர் சொல்குள்ளே வந்துடும். ஸோ இதெல்லாம் இந்த 6ஐயும் நம்ம பெரிய விளக்கமாக பார்க்கலாம். ஸோ பெயர் சொல் 6 வகைப்படும். அது என்னென்ன அப்படின்னா பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், சினைப்பெயர், பண்பு பெயர், தொழில் பெயர். ஸோ இது எல்லாமே எல்லாத்துக்கும் தெரியும். பொருட்பெயர்னா முன்ன சொன்ன மாதிரி எல்லா வகையான பொருட்களும், அதாவது வீட்டில் இருக்க சாமான் செட்டு மட்டும் கிடையாது, மரம், செடி, கொடி, புத்தகம், நாற்காலி, மயில், பறவை, இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். அடுத்தது இடப்பெயர். அடுத்து எந்த ஒரு இடத்தை சொல்கிறாங்கனாலும் இடப்பெயர் தான். பள்ளி ஆகட்டும், பூங்கா, தெரு, சாலை எல்லாமே இடப்பெயர். அடுத்தது காலப்பெயர் வந்து ஒரு நிமிஷத்துலேருந்து ஒரு யுகம் வரைக்கும் எல்லாமே காலப்பெயர்க்குள்ளே மட்டும்தான் வரும். அடுத்தது சினைப்பெயர், எல்லா வகைக்கான உறுப்புகள், நமக்கு மட்டும் உறுப்புகள் இல்லை, மரம்க்கு உறுப்புகள் இருக்குது, செடி கொடிகளுக்கு இருக்குது, அடுத்த விலங்குகளுக்கு இருக்குது, என்ன திங்ஸ்க்கு என்னென்ன உறுப்புகள் இருக்கோ எல்லாமே சினைப்பெயர் தான். அடுத்தது பண்பு பெயர். பண்பு பெயர்னா வட்டம், சதுரம் அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பண்புகளும் சொல்லலாம். நல்லவங்க பாய்வங்க அதுவும் பண்பு பெயர் தான். ஸோ இந்த மாதிரி செம்மை, நன்மை, அடுத்தது இது சிவப்பு கலரில் இந்த ரோஜா இருக்குது, அது மஞ்சள் கலரில் இருக்குது, இதோட பண்புகளை விளக்கி கூறுறது எல்லாமே பண்பு பெயரில் தான் வரும். அடுத்தது தொழில் பெயர் தான். முன்ன சொன்ன மாதிரி ஆடுதல், படித்தல், ஓடுதல், நடித்தல் எல்லாமே தொழில் பெயருக்குள்ளே அந்த தல் போட்டு வர்றது எல்லாமே தொழில் பெயர் தான். அடுத்தது இந்த 6 வகை பெயர்களும் ஒரு சொற்றொடரில் கொடுத்து நம்மளை வந்து கேட்பாங்க, இந்த சொற்றொடர் என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து கொஷின்ஸ் இப்படி கேட்கும்போது நம்ம ஈஸியாக ஆன்சர் பண்ணலாம். அடுத்தது இதே இலக்கண பகுதியில் இடுகுறி பெயர், காரண பெயர்னு இருக்குது. இடுகுறி பெயர் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு பொருளுக்கு அந்த பெயர் ஏன் வந்துச்சு அப்படின்னே நமக்கு தெரியாது. அதாவது அந்த பெயர் ஏன் அதுக்கு வச்சாங்க அப்படின்னு நம்ம கொஷின்லாம் கேட்க மாட்டோம். சின்ன வயசுலேருந்து மரம்னு சொல்லியே மரத்தை பார்த்தா மரம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஏன் மரம்னு வந்துச்சுன்னு யாராவது யோசிச்சோமா? ஸோ அந்த மாதிரி நம்ம யோசிக்காத எக்கச்சக்கமான பெயர்கள் இருக்குது. வானம் அப்படின்னு சொல்கிறோம், ஏன் வானத்துக்கு வானம்னு பேர் வந்துச்சு? நெருப்புன்னு சொல்கிறோம், ஏன் நெருப்புக்கு நெருப்புன்னு பேர் வந்துச்சு? மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் வந்துச்சு? இந்த மாதிரி ரீசனே இல்லை அதுக்கெலாம். ஸோ அந்த மாதிரியான பெயர்கள் வச்சது, அந்த மாதிரிலாம் எந்தெந்த பொருளுக்கு பெயர் வச்சாங்களோ எல்லாமே இடுகுறி பெயரில் வந்துடும். அதில் இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இடுகுறி பொது பெயர் அப்படின்னா என்னென்னா, இப்போ மரம் அப்படின்னா மரம் மட்டும் பொதுவான பெயர். ஆனால் ஆலமரம், அரச மரம், வேப்ப மரம்னு ஏகப்பட்ட மரம் இருக்குது. ஸோ ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு பேர் இருக்குது. பாரு, வேப்ப மரம்னு போய் மாமரத்தை நாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி ஆலமரத்தை போய் நான் வந்து வேப்ப மரம்னு சொல்ல முடியாது, சொன்னால் பைத்தியம்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி எந்தெந்த மரத்துக்கும் ஒரு பேர் இருக்கும். ஸோ ஆலமரம்னா அதுக்கு மட்டும்தான் அதோட பெயர். ஸோ அது வந்து இடுகுறி சிறப்பு பெயரில் வந்துடும். இடுகுறி பொது பெயர்னா எல்லாத்தையும் பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மரம். ஒரு காடை பொதுவாக நம்ம என்னன்னு சொல்லுவோம்? காடுன்னு சொல்லிடுவோம். ஆனால் அதுக்குள்ளே இருக்கிறத டிஃபைன் பண்ணும்போது தான் நமக்கு சிறப்பு பெயர் தோன்றும். ஸோ அவ்வளோதான், இதுதான் இடுகுறி பொது பெயர். அவ்வளோதான். வீடுகள் அப்படின்னு சொல்லும்போதும் இடுகுறி வீடுன்னு ஏன் பேர் வந்துச்சு அதுவும் நமக்கு தெரியாது. ஸோ வீடுங்கிறதும் ஒரு இடுகுறி பெயர் தான். அது இடுகுறி சிறப்பு பெயரா பொது பெயரா? இடுகுறி பொது பெயர். அதை மாடி வீடா, கூரை வீடா, சாலை வீடா, ஓட்டு வீடா, இந்த மாதிரி டிஃபைன் பண்ணி கூறும்போது தான் அது வந்து இடுகுறி சிறப்பு பெயராக மாறுது. அடுத்தது காரண பெயர். ஒரு பொருளுக்கு ஏதாவது ஒரு ரீசன்னால் அந்த பேர் வந்துச்சு அப்படின்னா அதுதான் காரண பெயர்னு சொல்லுவாங்க. ஸோ காரண பெயருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சேருங்கிறத வந்து நம்ம வீட்டில் வந்து நாற்காலி, முக்காலி அப்படின்லாம் பல
காலத்துலலாம் சொல்லுவாங்க. இப்போ தான் நம்ம சேர்ன்லாம் மாற்றிட்டோம். ஸோ நாற்காலி அப்படின்னா 4 கால் இருக்கிறனால அது நாற்காலி. கரும்பலகை அப்படின்னா அது கருப்பாக இருக்கிறதுனால அது கரும்பலகை. இதுவே பலகைக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா அது இடுகுறி பெயரில் வந்துடும். ஸோ கரும்பலகைங்கிறது வந்து கருப்பாக இருக்கிறதுனால அந்த பலகைக்கு பேர் கரும்பலகை. ஸோ இது வந்து காரண பெயராக மாறும். ஸோ காரண பெயருங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது காரண பெயரா, காரண சிறப்பு பெயரா, இல்லை இடுகுறி பொது பெயரா, இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ காரண பொது பெயர் அப்படின்னா என்னென்னா பறவை சொல்கிறாங்க. ஏன் பறவை சொல்கிறாங்கன்னா பறவையில் நிறைய இருக்குது. ஸோ பறவை அப்படிங்கிறது காரண பெயர். ஏன்னா அது பறக்குது, பறத்தல் அதை பண்ணுது. ஸோ அதனால் அதற்கு பேர் பறவை. ஸோ பறவையில் நிறைய வகைகள் இருக்குது இல்லையா, அந்த வகைகள் எல்லாத்தையும் சொல்லாமல் பொதுவாக பறவைன்னு சொல்லிட்டு அது காரணம் பொது பெயரில் வந்துடும். ஸோ இப்போ ஏதாவது ஒரு பறவையை விளக்கி சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து காரண சிறப்பு. மயில் ஒரு பறவை, அடுத்தது குயில் ஒரு பறவை, காக்கா ஒரு பறவை. ஸோ அந்த மாதிரி சொல்லும்போது தான் அது காரண சிறப்பு பெயரில் வரும். ஆனாலும் பறவைகளுக்குள்ளேயே மயிலுக்கு ஏன் மயில் பெயர் வந்துச்சு? ஸோ மயிலுங்கிறது என்னது, இடுகுறி பெயரா காரண பெயரா, அந்த மாதிரிலாம் கொஸ்டின் கேட்டாங்கன்னா நம்ம யோசிக்க வேண்டிய விஷயந்தான். ஸோ அது காரண சிறப்பு பெயர் பார்க்க போகிறோம். ஸோ காரண சிறப்பெயரில் என்னென்ன பறவைகள்லாம் வருதுன்னு பார்த்திங்கன்னா மரங்கொத்தி, மீன் கொத்தி, இந்த மாதிரிலாம் தான் வரும். ஸோ அவ்வளோதான். ஏன்னா மரங்கொத்தி மரத்தை கொத்து தான் மரங்கொத்தி. மற்ற பறவைக்கெலாம் ஏன் அந்த பேர் வந்துச்சு நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே மாதிரி வளையல் ஏன் காரண சிறப்புன்னா வளையலை எங்கே போட்டாலும் நம்மளுக்கு வளையல்னு மட்டும் தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான். அதனால அது காரண சிறப்பு பெயர். ஸோ காரண பொது பெயர் சிறப்பு பெயர்லாம் ரொம்ப ரொம்ப கம்மி. இடுகுறி பெயர்கள் தான் நம்மள்கிட்ட ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸ் ஒரு வாக்கியம் கொடுத்து இது காரண சிறப்பெயரா பொது பெயரா என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ரொம்ப யோசித்து தான் இந்த இதுக்கெல்லாம் ஆன்சர் பண்ணணும். ஸோ சரியான விடை பார்க்கலாம். இடுகுறி பெயரை வட்டமிடுக. இடுகுறி பெயர்னா என்னென்னா ஒரு இதுக்கு என்ன ரீசன்னே தெரியாமல் பெயர் வைக்கிறது. அதில் பறவை, மண், முக்காலி, மரங்கொத்தி இதில் தெரியுது. மண்ணுக்கு ஏன் மண்ணுன்னு பேர் இருந்துச்சு நமக்கு தெரியாது. ஸோ மண்ணு தான் ஆன்சர். அடுத்தது காரண பெயர். இதுக்கு வந்து ஆப்ஷன் வந்து மரம், வளையல், சுவர், யானை. ஸோ காரணம் வந்து சுவருக்கு ஏன் சுவர்னு பேர் வந்துச்சுன்னு தெரியாது, யானைக்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது, மரம்க்கு ஏன் வந்துச்சுன்னு தெரியாது. ஆனால் வளையல் மட்டும் வளைஞ்சிருக்கனால வளையல், அதனால் காரண பெயர். அடுத்து இடுகுறி சிறப்பு பெயர். ஸோ சிறப்பு பெயர் அப்படின்னாவே இந்த வாழை, கரும்பு இதெல்லாம் தான் இடுகுறி சிறப்பு பெயராக வந்து நிற்கும். ஸோ இந்த வாக்கியத்துலேயும் இந்த ஒரு ஆப்ஷன்ஸ்லேயும் வயல், வாழை, மீன் கொத்தி, பறவைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இடுகுறி சிறப்பு பெயர் கேட்டதுனால வாழை தான் ஆன்சர். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் லெசனுக்கு உண்டான இலக்கணமும் பார்க்கலாம். ஸோ 3வது பாடமில் வந்து அணி இலக்கணம் கொடுத்துருக்காங்க. இந்த அணி இலக்கணமில் 2 அணி நமக்கு சொல்லியிருக்காங்க. இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு 2. ஸோ ஏன் இயல்பு நவிர்ச்சி அணி, உயர்வு நவிர்ச்சி அணின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ அணினாவே அழகு அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த அழகு வந்து எங்கே அதிகமாக நம்ம படிக்கிற இலக்கியமில் அழகு அதிகமாக பொதிந்திருக்கிற மாதிரி வாக்கியங்கள் இருக்கே ஒழிய உண்மையாலுமே அங்கே அழகு இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதை வந்து பார்க்குற பார்வையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கவிஞர்களுக்கு கற்பனை திறன் அதிகம். அதனால் அவங்க வந்து எழுதுகிற பாடல்கள்லையும் அதை கொட்டி தீர்த்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த தான் சொல்ல வராங்க. இயல்பு நவிர்ச்சி அணி அப்படின்னா ஒரு பாடல் படிக்கும்போது அதில் எந்த ஒரு அதிகமாக பேசாமல் இயல்பாக அது நடந்தபடியே இருக்கா, அதுக்கு மிச்சம் அந்த பாடல் நமக்கு புரியணும், அதுவும் ஒரு விஷயந்தான். ஸோ இங்கே கொடுத்த எக்ஸாம்பிள் நமக்கு புரியும். தோட்டத்தில் மேய்து வெள்ளை பசு, அங்கே துள்ளி குதிக்குது கன்று குட்டி. ஸோ இதில் எதுவும் அதிகமாக கொடுக்கல. துள்ளி கன்று குட்டினா குதிக்க தான் செய்யும், பசுனா மேய தான் செய்யும். அம்மா எங்குது வெள்ளை பசு, உடன் அண்டையில் ஓடுது கன்று குட்டி. அதுவும் அது மாதிரி சொல்லி இயல்பாக அது என்ன நடக்குதோ அது மாதிரி சொல்லி இயல்பு நவிர்ச்சி அணிக்குள்ளே இதை கொண்டு வராங்க. இந்த பாடல் எழுதினவர் யாருன்னா கவிமணி தேசிக விநாயகர். ஸோ அடுத்தது உயர்வு நவிர்ச்சி அணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு பொருளின் இயல்பை மிகைப்படுத்தி கூறுவது. அதாவது இந்த பாட்டில் படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் இந்த பாட்டில் என்ன லைன் சொல்ல வராங்கன்னு. குளிர் நீரில் குளித்தால் கூதல் அடிக்குமென்று, வெந்நீரில் குளித்தால் மேலே கருக்குமென்று, ஆகாச கங்கை அனல் உரைக்குமென்று, பாதாள கங்கையை பாடி அழைத்தார் உன் தாத்தாவாம். ஒன்றும் இல்லை, கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து குளிப்பாட்டியிருக்காங்க, அவ்வளோதான் விஷயம். ஆனால் பாதாள கங்கையாம், கிணறு பாதாள கங்கையாம். ஆகாச கங்கைனா வந்து அருவின்னு நினைக்கிறேன். அது வந்து அனல் அடிக்குமா. வெந்நீரில் குளித்தா வந்து மேனி கருத்து போயிடுமா. அப்புறம் குளிர் நீரில் குளித்தா வந்து ஜலதோஷம் பிடிச்சிக்குமா.
ஸோ இதெல்லாம் சொல்லி தான் நீ கிணத்துலேருந்து தண்ணி எடுக்கிற இதை சொல்லணுமா? ஸோ ஆனால் அவங்களோட கற்பனை திறனை அப்படி கொட்டி வச்சுருக்காங்க. படிக்கும்போது நமக்கு இனிமையாக இருக்கு இல்லையா? ஸோ அதுதான் வந்து உயர்வு நவிர்ச்சி அணிக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த மாதிரி பாடல் படிக்கும்போது நமக்கு புரிஞ்சால் மட்டும்தான் அது இயல்பு நவிர்ச்சி அணியா உயர்வு நவிர்ச்சி அணியானே நம்மளால் சொல்ல முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஒரு பாட்டு கொடுத்துருக்காங்க. 6 சக்கரம் 100 வண்டி அழகான ரயில் வண்டி, மாடு கண்ணு இல்லாமல் தான் மாயமாக தான் ஓடுது, உப்பு பாரம் ஏற்றும் வண்டி உப்பிலிப்பாளையம் போகும் வண்டி. அவ்வளோதான். இங்கே ரயில் வண்டி என்ன பண்ணும் அதை மட்டும் நார்மலாக கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இதில் ஒன்றும் சிறப்பாக சொல்கிற மாதிரி எனக்கு தோணலை. ஸோ இது இயல்பு நவிர்ச்சி அணினாயே நாம் வச்சுக்கலாம். ஸோ நம்மளுடைய கருத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நம்மளோட அணி இலக்கணம் இருக்கும். ஸோ அவ்வளோதான். இந்த லெசனுக்கு உண்டான இலக்கணம் எல்லாம் 3 லெசனுக்கும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். until then bye.